வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல கசவனம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்த ஒரு மகானோட கதையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மகான்களுக்கெல்லாம் மகான் அப்படின்னு போற்றப்பட்டவரும் சித்தர்களுக்கெல்லாம் குரு அப்படின்னு அழைக்கப்பட்டவருமான கசவன மௌன ஜோதி நிர்வாண குரு அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஐயாவோட ஜீவசமாதி திண்டுக்கல் மாவட்டத்துல கசவனம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்கு. ஐயா ஜீவசமாதி ஆன வருஷம் 1982 வருடம். கசவனம்பட்டி கிராமத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மனிதர்கள் தான் முதல்ல ஐயாவை பார்த்துருக்குறாங்க. ஐயா சிறு வயதிலேயே கசவனம்பட்டிக்கு வந்திருக்கிறாங்க. முழு நிர்வாண தோற்றமா தான் ஐயா காணப்பட்டிருக்கிறாரு. காடுகள்ல இருக்கிற கள்ளி செடிகளோட தலையில சாப்பிட்டுக்கிட்டும் பாறைகளுக்குள்ள படுத்துக்கிட்டும் தான் அவரு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. இதை பார்த்த ஆடு மேய்க்கிற மக்கள் ஐயாவை ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்ல நிர்வாணமா இருக்கிறத எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. அதனால நிறைய பேர் ஐயாவை முதல்ல பிடிக்காம விரட்டி இருக்காங்க. ஆனா ஐயாவோட மகிமையும் அவரோட சக்தியையும் போக போக தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் ஐயாவை கடவுளா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா அதிக நேரம் மௌனத்திலேயே தான் இருந்திருக்காங்க. அதிகமா யாருக்கிட்டையும் பேசுனது கிடையாது. ஒரு இரு வார்த்தைகள் மட்டும்தான் ஐயாட்ட யார்கிட்டயாவது பேசியிருக்காரு. ஆனா அதிகமா ஐயா மௌன நிலையிலேயே தான் இருந்திருக்காங்க. பரபிரம்மத்தோட எப்போதுமே இணைஞ்சு ஐயா இருந்திருக்காரு. அவரோட நிலைய யாருமே அறிஞ்சிக்க முடியாத ஒரு பேர் ஆனந்தத்துல ஐயா இருந்திருக்காங்க. ஒரு குழந்தை எப்படி எதை பத்தியும் கவலைப்படாம ஆனந்தத்துல இருக்குமோ அதே மாதிரி ஐயா அந்த நிலையிலேயே இருந்திருக்காரு. திருவண்ணாமலையில வாழ்ந்துகிட்டு இருந்த யோகி ராம் சுரேஷ்குமார் அப்படிங்கிற மகான் ஐயாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து யோகி ராம் சுரேஷ்குமார் ஐயாவை பார்க்கறதுக்கு மக்கள் போயிருந்தப்போ, என்ன தேடி அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்களே, நாங்கெல்லாம் சமுத்திரத்துல இருக்கிற ஒரு சின்ன அலைகள் தான், பெரிய கடலே உங்க ஊர்ல தான்ப்பா இருக்கு, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு பெண் சித்தரும் ஐயாவை சூரியன் அப்படின்னு மேல கைய காட்டி மக்களுக்கு காட்டியிருக்காங்க. தன்னை தேடி வர பக்தர்களை ஐயா மௌன முறையில தான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. சில பேருக்கிட்ட சிரிச்சிருக்காரு, சில பேருக்கிட்ட எதுவுமே சொல்லாம கல்லுல உட்காந்துருந்த பார்க்கலாம், அப்படியே எந்திரிச்சு போயிடுவாருங்களாம். சில பேருக்கிட்ட பழங்கள் எது கொண்டாந்துருக்காங்கன்னா எடுத்துப்பாராம், பல பேர்கிட்ட எடுத்துக்க மாட்டாராம், அதை தள்ளி விட்டுருவாராம், உதச்சு விட்டுருவாராம். ஐயாவுக்கு சிகரெட் வைக்கிறது ஒரு பழக்கமா இருக்கு. ஐயா சிகரெட்டை வாங்கிக்கிறாரு அப்படின்னா நம்மளோட கர்மாவை சிகரெட் குடிக்கிறதுனால அதை சாம்பல்ல கரைக்கிறாரு அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஐயாவை போய் பாக்குறவங்க எல்லாரும் சிகரெட்டை ஐயாவுக்கு வைக்கிறத ஒரு பழக்கமா வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல பீடி அதிகமா இருந்ததுனால பீடி படைச்சிருக்கிறாங்க. ஐயா எல்லாருக்கிட்டையும் அதை வாங்கிக்க மாட்டாராம். அப்படி ஐயா வாங்கிக்கிட்ட பக்தர்களோட கஷ்டங்கள் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அங்க கசவன மௌன ஜோதி நிர்வாண சாமிகள் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு கதைகளா வச்சிருக்காங்க. ஐயா இருக்கிறப்போ யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களோட அட்ரஸ் முதற்கொண்டு பேர் எல்லாமே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஐயா நிர்வாண தோற்றமா தான் ஊருக்குள்ள நடமாடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஐயா எல்லாரும் ஒரு குழந்தையா தான் பார்த்துருக்குறாங்க. ஐயா சாப்பிடுறதே பெரிய அதிசயம்னு சொல்லி இருக்கிறாங்க. அவரு ஒரு கை மட்டும்தான் எடுத்து பாருங்களாம். எப்படி வாழ்றாரு அப்படிங்கிறதே ஆச்சரியமா தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்பவும் ஐயா கோவிலுக்கு போகும் பக்தர்கள் சிகரெட்டை ஐயாவுக்கு படைக்கிறாங்க. அதை தீபத்துல பத்த வச்சு ஐயா கையில வச்சிடுறாங்க. அவங்களோட வேண்டுதல் முழுவதும் நடந்துரும் அப்படின்னா அந்த சிகரெட் முழுசா எரிஞ்சு கீழே விழுகுது. அவங்களோட வேண்டுதல் குறை அப்படின்னா சிகரெட் பாதியிலேயே அணைஞ்சிருது. இது வியக்கத்தக்க ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் மக்களோட நம்பிக்கையாவும் மிக சக்தி வாய்ந்த மகானாவும் ஐயா அங்க அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. பழனி மலையில வாழ்ந்துகிட்டு இருந்த சாக்கடை சித்தர் ஐயா அவங்க ஜீவசமாதி ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயாவை தரிசிச்சுட்டு போயிருக்காங்க. கனகன்பட்டியில இருந்த பழனிசாமி சாமிகள் ஐயாவும் ஐயா கோயிலுக்கு ஐயாவை தரிசிச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் பல மகான்களும் சித்தர்களும் அவங்களோட தவ நாட்கள்ல ஐயாவை தரிசிச்சுட்டு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. மகான்களுக்கெல்லாம் மகானாகவும் கடவுளுக்கெல்லாம் கடவுளாகவும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராகவும் வாழ்ந்துட்டு இருக்க கசவை கண்ட மௌனகுரு நிர்வாண சாமிகள் ஐயாவோட கோயிலுக்கு நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஓம் சத்குருவே சரணம்.